சென்னை தென்மேற்கு மாவட்டத்தில் தியாகராய நகர் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற அறிவாலயத்து சின்னவர் வருங்கால தமிழகத்தின் மன்னவர் எங்கள் ஆருயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதோடு மட்டுமல்லாமல் இந்த தமிழ்நாட்டிற்கு ஏன் வேண்டும் திமுக என்ற தலைப்பில் என்னையும் பேச அழைத்து நடைபெறுகின்ற இனிய விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா பழக்கடை ஜெயராமன் எங்கள் ஆருயிர் அண்ணன் அன்பழகனை இந்த இயக்கத்திற்கு சீதனமாக தந்தால், எங்கள் அண்ணன் அன்பழகன் இந்த இயக்கத்திற்கு தந்த செல்வ சீதனம் என் ஆருயிர் சகோதரன் கருணாநிதி அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற வட்டக்கழகத்தின் செயலாளர் நாமோ முரளி அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் கோடம்பாக்கம் சத்யா அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் கோசு மணி அவர்களே, 132 ஆவட்ட கழக செயலாளர் KS வெல்டிங் ராஜா அவர்களே, எனக்கு கண்ணு நல்லா தெரியுதான்னு செக் பண்ணுறதுக்கே இந்த நோட்டீஸ் போட்டிருப்பாங்க போல், 132வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கார்த்திகா பாஸ்கர் அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கின்ற மயிலாப்பூர் சட்டப்பேரவை உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர், தொண்டனுக்கு துயர் என்றால் என் உயிரையும் தருவேன் என்று சொல்லுகின்ற வேலு அவர்களே, டி நகர் மேற்கு பகுதி கழகத்தின் செயலாளர், மாநகராட்சி மன்ற உறுப்பினர் என் ஆருயிர் சகோதரர் ஏழுமலை அவர்களே, பகுதி மாணவரணி துணை செயலாளர் மோகன் அவர்களே, தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் தொகுதி பார்வையாளர் திருமதி S பத்மபிரியா அவர்களே, மாம்பழம் சந்திரசேகரன் அவர்களே, மோனிகா கருணாநிதி அவர்களே, உமாசங்கர் அவர்களே, தேவராஸ் அவர்களே, டி மோசஸ் அவர்களே, சந்துரு அவர்களே, சங்கர் அவர்களே, NTR வேல் அவர்களே, ராஜசேகர் அவர்களே, K ராமச்சந்திரன் அவர்களே, காலனி வேல் அவர்களே, விஜயன் அவர்களே, ரஜினி அவர்களே, சுந்தர் பிலிப் அவர்களே, தேவராஜ் அவர்களே, எட்வின் அவர்களே, ஜலந்தர் அவர்களே, பாலகுரு அவர்களே, அஸ்வின் குமார் அவர்களே, புகழ் அவர்களே, SK நசீர் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, ஆனந்தராஜ் அவர்களே, தமிழ் அவர்களே, ராமநாதன் அவர்களே, சாகுல் அவர்களே, வசந்த் அவர்களே, நோபல் அவர்களே, சசி அவர்களே, மங்கள்ராஜ் அவர்களே, லோக் அவர்களே, ராஜன் அவர்களே, பிரசாந்த் அவர்களே, ரவி பிரசாத் அவர்களே, பரத் அவர்களே, உதயநிதி அவர்களே, விக்னேஷ் அவர்களே, சேகர் அவர்களே, ஆர்ட்ஸ் வேலு அவர்களே, டி செல்வம் அவர்களே, செந்தில் அவர்களே, கலையரசன் அவர்களே, ராஜன் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, வேலாயுதம் அவர்களே, நன்றியுரையாற்ற இருக்கின்ற மேம்பாலம் N சேகர் அவர்களே, பிரஸ் கோவிந்தன் அவர்களே, குப்பம்மாள் அவர்களே, அன்புடன் வரவேற்கின்ற பகுதி மாணவரணி அமைப்பாளர் பாலகுரு அவர்களே, சுந்தர் பிலிப் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல தன் உடலையும் உயிரையும் வருத்தி கொண்டு உடைக்க தயாராக இருக்கின்ற ஐயா கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என் எண்ணமெனும் நாளெடுத்து வண்ணமலர் பூக்களை வார்த்தை என வருத்தி முதற்க நன்றி எனும் மாலைதனை சூட்டுகிறேன் நன்றி என்று. இங்கே முரளி அவர்களை பாராட்டி பேசுகின்ற போது பகுதி செயலாளர் சொன்னார், நான் இட்ட கட்டளையை செவ்வனே செய்து முடிப்பவர் நாமோ முரளி என்று. அவர் என்னதான் கொடுக்கிறார் என்று நான் பார்த்தபோது ஹாட் பாக்ஸ் கொடுக்குறார். ஏன் கொடுக்குறார் சொல்லுங்கள்? உங்களை தான்மா கேட்குறேன், கட்சிக்காரங்க தானே, நானும் கட்சிக்காரன் தானே, இது பொதுக்கூட்டம் இல்லை. ஹாட் பாக்ஸ் ஏன் கொடுக்குறாரு? நீங்கள் ஆறி போயிடாமல் இருக்கணுன்றதுக்கோசம் ஹாட் பாக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காரு. அதில் வச்சு ஆறி போவாதில்ல, அதுக்கு தான் ஹாட் பாக்ஸ். ஏன் 2026 வரைக்கும்
நீங்கள் சூடு குறையாமல் இருக்கணுன்றதுக்கு முரளி ஹாட் பாக்ஸை செலக்ட் பண்ணியிருக்கார். வேறு எதுனா கொடுக்கலாம்ல. அதனால் பகுதி செயலாளரை சொல்கிறவர் மட்டும் இல்லை, அவர் மிகுந்த சிறந்த அறிவாளின்றதுக்கு எடுத்துக்காட்டு அவர் செலக்ட் பண்ண ஹாட் பாக்ஸ். இங்கே பகுதி செயலாளர் ஏழுமலை அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, அவர் எப்போ வந்தார் கட்சிக்கு, என்ன பண்ணார், ஏது பண்ணார், அவருக்கு இதுக்குள்ளே ஏன் துணை முதலமைச்சர்னு சொன்னாங்க. இங்கே நிறைய தாய்மார்கள் இருக்கிறீங்க, கல்யாணம் நடக்கும். எனக்கும் கல்யாணம் நடந்தது 1986 இல்லையா? உங்கள் வீட்டு பசங்களையும் கல்யாணம் பண்ணுவீங்க. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3 வாரத்தில் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டா, ஒரு புள்ள உருவாகுதுமா வயிற்றில், உருவான உடனே அந்த பொண்ணுக்கு தாலி கட்டின மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டா அந்த கருவை என்னான்னு சொல்லுவாங்க? நீங்களே சொல்லுங்கள். நம்ம சொல்லுவாங்க, இந்த சனியை வந்து கருத்தரித்த நேரம் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டாரு, பாப்பா பாப்பா இது ஆரம்பமே சரியில்லை, இதை கருவோட கலைச்சிரு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்போ அந்த கருவுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும், அதை வயிற்றில் துவந்த தாய்க்கு எவ்வளோ வலிச்சிருக்கும், அந்த கருவை உருவாக்கின தந்தைக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். இதையெல்லாம் சந்தித்து பிறந்தவன் தான் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். ஒக்கால ஓடி அவர் யாருன்னு கேட்குறானுங்க. யாரா அவன்? கருவில் தியாகிடா அவன். கரு உருவானவன அப்பனை ஜெயிலுக்கு அனுப்புறான். அந்த தாய்க்கு 5ஆம் மாதம் மறுமணம் வைக்கவில்லை, அவளுக்கு 7ஆம் மாதம் ஜடை தைக்கவில்லை, அவளுக்கு சீமந்தம் நடக்கவில்லை. அவளை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து கொண்டு போகின்ற போது, கண்ணே காதலியே, கணவன் நான் இருக்கிறேன், உன்னை கரை சேர்ப்பேன், உனக்கு ஏதாவது நடந்தால், அறுவை சிகிச்சை நடந்தால், எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் பக்கத்தில் என்று சொல்வதற்கு காதல் கணவன் இல்லை. அவளே போனாள், அவளே பெற்றாள், பெற்ற குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வந்தாள், பாலூட்டினாள், சீராட்டினாள், அதற்கு ஆடை போட்டாள். ஆடை போட்ட குழந்தையை எடுத்து கொண்டு போய் மத்திய சிறைச்சாலையில் நின்று, காதலனே, கணவனே, என்னை கருவாக்கியவனே, நீ உருவாக்கிய கருவை நான் கலைத்து விடவில்லை, அதை உருவாக்கி குழந்தையாக்கி இதோ கொண்டு வந்திருக்கிறேன் என்று காட்டினால் எங்கள் அன்னை துர்கா. பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி, காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. இப்படி ஒரு சிறப்பு எந்த கட்சியில் எந்த பாடுக்கு இருக்குது? நான் கேட்பனா கேட்க மாட்டேன், கேட்பனா கேட்க மாட்டேனா? சொல்லுங்கம்மா, நீங்கள் கேட்பனா கேட்க மாட்டேனா? எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான் அந்த குழந்தை. அப்படி பிறந்து அவன் லயோலா காலேஜ் வரைக்கும் படித்து விஷுவல் கம்யூனிகேஷன் படித்து முடித்து இந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 2024 என்ன பண்ணோம்? நம்ம எப்போவாது 38, 39, 40ன்னு பிடிச்சிருக்குமா? 2004 பிடிச்சோம். அதுக்கப்புறம் 2019 வேறு எதையும் எடுத்துகிட்டு போகலடா பாவிங்க. இந்த மாதிரி ஹாட் பாக்ஸு, இந்த மாதிரி காலண்டரு, உங்களுக்கு கொடுத்துக்கிற பை, எதையும் எடுத்துன்னு போகல எங்கள் அண்ணன் உதயநிதி. ஒரே ஒரு செங்கல்ல எடுத்தால் தமிழ்நாட்டில் 39 MP அடித்தான். அதுக்கு கொடுத்த பரிசு இளைஞர்கள். கொடுத்தோமா இல்லையா? ஜெயிச்சு காட்டிட்டு நாங்கள் பரிசு கொடுத்தோம் இல்லையா? தோற்று போனது, உதவாத சாமான், உருப்படாத சாமான், காய்லாங்கடைக்கு போக வேண்டியதெல்லாம் கவர்னர் ஆக்குறானுங்க, மந்திரி ஆக்குறானுங்க. அந்த எச்சப்பொறி எல் முருகன் ஒருத்தர் இருக்கான்ல, செருப்பால் அடிப்பேன். எம்எல்ஏ நின்று தோத்தா அவனுக்கு மந்திரி. டெல்லியில் விற்கல ஒரு சாமான், கிரண்பேடி டெல்லியில் விற்காத அதை பாண்டிச்சேரியில் கொண்டாந்து கவர்னராக போட்டாங்களா? எங்கள் அக்கா தமிழிசை அக்கா சாஃப்ட் லேடி எம்எல்ஏல நின்று தோற்றுது, எம்பியில் நின்று தோற்றுது, தூத்துக்குடியில் ஒரு செருப்படி, தென் சென்னையில் முறத்தடி, இவ்வளோ வாங்கிக்கின்னு அது 2 ஸ்டேட்டுக்கு கவர்னர். அண்ணாமலை எச்சக்கலை நாயி. அரவக்குறிச்சியில் எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி பலார்னு வச்சான் கன்னத்தில், ஓடிப்படா நாயன்னு. கோயம்புத்தூரில் மார்வாடி 30,000 ஓட்டு இருக்குது, அங்கே ஜெயிச்சிருவன், அங்கே போனான், மார்வாடியே வச்சான் ஆப்பு. அந்த நாய் இன்றைக்கி தலைவராக இருந்துக்கிட்டு, நாங்கள் விற்காத சாமானுக்கு, விலை போகாத சாமானுக்கு, காய்லாங்கடைக்கு போகிற பாத்திரத்துக்கு பதவி கொடுடா. இந்த கட்சிக்கு 38 MPயை பெற்று கொடுத்தான் எங்கள் அண்ணன் இளைஞரணி செயலாளர். எம்எல்ஏ சீட்டு கொடுத்தோம். எங்கே கொடுத்தோம்?
அவருடைய தாத்தன் எங்கள் ஆசான், என்னை பெற்றெடுக்காத என் தாத்தா கலைஞர் நின்று வென்ற தொகுதியில் பேரனை நிற்க வைத்தோம். 70,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றான். அதற்கான பரிசு மந்திரி. இன்னும் ரோட்டில் போகிறவனை கூப்பிட்டு கொடுத்தா மாதிரி சொல்கிறீங்க. இந்த அன்புமணி ராஸ்கல் இருக்கான்ல, ராமதாஸ் பிள்ளை, அண்ணா அறிவாலயம் ஓரமாக கலர் சட்டை போட்டுன்னு கட்டம் போட்ட சட்டை போட்டு நடந்து போனான். ஐயா கலைஞர் தான் கூப்பிட்டு அவனுக்கு மேல் சபை எம்பி கொடுத்து அவனை டெல்லியில் மந்திரி ஆகணும். அந்த ராஸ்கல் இன்றைக்கி நம்மளை பேசுது. எங்கள் அப்பா எப்படி சொல்லுவேன் வேறு வேலை இல்லைன்னு? வேலை இல்லாதானே வேலை இல்லைன்னு தான் சொல்ல முடியும். சொல்லு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது பொதுக்கூட்டம் இல்லை, உங்களுக்கு அறிவுரை சொல்கிற கூட்டம். அறிவுரை சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் படித்த வரைக்கும் சிவபெருமானுக்கே புத்தி சொன்னான்னா முருக கடவுள், பெத்த அப்பனுக்கே புத்தி சொல்லியிருக்கான். பாடி பாடி நாவுக்கரசர் பாடி பாடி திறக்காத கோயிலின் கால் தளவு ஞான சம்பந்தர் என்ற குழந்தை பாடியவுடன் திறந்துக்குச்சு. அதனால் புத்தி சொல்கிறதுக்கு வயசு வேணால் அறிவு இருந்தால் போதும் என்ற முடிவுக்கு வந்து உங்கள் முன்னால் நான் பேசுகிறேன். ஏன் வேண்டும் திமுக? இது அமர்ந்திருக்கிறீர்கள், ஆண்கள் இந்த புறம், பெண்கள் அந்த புறம், இணையாக அமர்ந்திருக்கிறீர்கள். திமுக என்ற கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால் உங்களால் இப்படி உட்கார முடியுமா? உங்கள் வீட்டில் ஆயா தாத்தா படம்லாம் இருக்குல்ல, அதை ஒரு வாட்டி பார்த்தீங்களா? ஞாபகம் பண்ணி பாரு. தாத்தா அந்த பழைய இரும்பு மடக்கு சேர் இருக்கும், ஸ்டுடியோவில் வச்சுருப்பான், இல்லை மர சேர் இருக்கும். தாத்தா கால் மேலே கால் போட்டு ஆயா வாங்கி கொடுத்த 4 மோந்திரத்தை இந்த கையில் 2 இந்த கையில் 2 போட்டுக்கின்னு, பட்டு அங்கவர்ஷம் போட்டுக்கின்னு, ஒரு முடிஞ்சால் தடி கொம்பும் வச்சுக்கின்னு தெனாவட்டில் உட்காந்துருப்பான் தாத்தா. ஆயா அந்த சேரோட மூலையில் கம்பியை பிடிச்சிட்டு நிற்கணும். இதுதானே? அப்போ அடிப்படையில் உன்னை அவமானப்படுத்தியவனுக்கு முன்னால் இருக்கைகள் இணையாக போட்டு அமர வைக்க திமுக வேண்டுமா வேண்டாமா? ஒரு காலத்தில் நீ ஜாக்கெட்டு போடக்கூடாது, ஜாக்கெட்டு போட்டால் வரி கட்டணும். அந்த ஜாக்கெட்டு போடாததுக்கே மேல் சீலை போராட்டம் என்று நடத்தி அந்த போராட்டத்தின் 200வது ஆண்டு விழாவை கொண்டாடி உங்களை கௌரவப்படுத்தியதற்கு திமுக வேண்டுமா வேண்டாமா? அடுத்து உங்களை என்ன சொல்கிறான்? இப்போ பிஜேபி இருக்கான்ல, அவன் என்ன சொல்கிறான்? நீ புள்ள பக்கிற மிஷின்ன்றான். உனக்கு கல்யாணம் பண்ண அன்றைக்கி நைட்டே ஹார்ட் அட்டாக்கில் புருஷன் செத்துட்டான்னா நீ ஆயுசு முழுக்க சும்மா இரு. இல்லையா உன்னை பிடிச்சி புருஷன் எரிகிறான்ல, அதில் தூக்கி உன்னை போட்டுடணும். அதை தடுத்து நிறுத்துவதற்கு திமுக வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். இல்லையா? உன்னை படிக்கக்கூடாதுன்னா அப்போ நான் என்ன பண்ணணும்? கூப்பிட்டா புருஷங்கிட்ட போகணும், சொன்னால் பெற்று போடணும். நம்ம ஆயாலாம் 10, 12, 15 அது வேறு ரொம்ப பெருமையாக வேறு சொல்லும் ஆயாலாம். நான் 18 பெற்ற 10 தக்குச்சு 8 போயிடுச்சு சொல்லி கேட்டிருக்கோமா இல்லையா? அப்போ யார் நம்ம புள்ள பெக்கிற மிஷின்னு. அதை தான் எங்கள் தாத்தா கலைஞர் என்ன சொன்னார்? 8வது படிச்சுன்னா உன் கல்யாணத்துக்கு 5000 ரூபா தராங்க. ஏன் நீ 8வது வரைக்குமாவது தாண்டணும். மாமியார் வீட்டில் கொடுமை நடந்தா, உன்னை எண்ணெய் ஊற்றி கொளுத்திட்டா, கேஸை திறந்து விட்டு உன்னை ஃபயர் பண்ணிட்டா, நீ தகவல் சொல்கிறதுக்கு ஒரு லெட்ரு எழுதணும் இல்லைம்மா, அதுக்கு நீ 8வது படி, உன் உயிரை காக்கும் அந்த 8வது என்று சொல்லி அதுக்கு 5000 ரூபா கொடுத்தார். அப்புறம் பார்த்தார் எல்லோரும் 8வது படிச்சுட்டீங்க. படித்தவொன்னு என்ன பண்ணார்? 10வது படித்தால் 10,000ன்னார். இந்த 5000 10,000 கொடுத்தோம்ல, அம்மான்றான்ல அவங்க ஆத்தால ஓத்தா வந்த அந்த 5000 10,000 நிறுத்திட்டாலா இல்லையா? ஏன்? கல்யாணம்னா என்னன்னு தெரியாது. கல்யாணம்னா என்னன்னு தெரியாதவங்களை கொண்டு வச்ச விலை அதை கொடுத்தோம். போயிடுச்சா? அவர் சொன்னார், அதுக்கப்புறம் நீ கல்லூரி வரைக்கும் போனால் உனக்கு 30,000 தராங்க. தரா? சரி, கல்லூரியும் படிச்சுட்ட, கல்யாணமும் ஆயிடுச்சு, உனக்கு 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தரேன்னார். நீ அடுப்பு ஊதி கல்லில் தண்ணி விடக்கூடாதுன்னு சொல்லி கேஸ் அடுப்பும் கொடுத்தார். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற கேட்ட காலத்தில் நாட்டின் நடப்பை தெரிந்து கொள்ள உங்களுக்கு இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தார். நீ கர்ப்பமுற்றால் அந்த குழந்தை சவலையாக பிறந்துவிடக்கூடாது என்பதற்காக மாதம் 1000 வீதம் 3000 கொடுத்தார்.
பெற்றதற்கு பின்னால் உனக்கு சத்தான உணவு இருந்தால்தான் தாய்ப்பால் சத்தாக இருக்கும். ஆகவே மீண்டும் 3 மாதம் 3000 கொடுத்தார். நீ பிள்ளை பெற்றெடுத்தாய். பெற்றெடுத்த குழந்தைக்கு கல்வியில் அனைத்தும் ஃப்ரீ. அவன் ஒருவேளை சவலையாக இருந்தால் அவனுக்கு சத்துணவில் வாரம் 5 முட்டை. அவன் சத்துணவு சாப்பிட மாட்டானா, முட்டை சாப்பிட மாட்டானா, அவனுக்கு வாழைப்பழம். அவனை படிக்க வைத்து அவன்தான் உன் வீட்டில் முதல் கிராஜுவேட்டாக இருந்தால் அவனுக்கு கல்லூரி ஃபீஸும் ஃப்ரீயாக கொடுத்தார். இது நம்ம கலைஞர் தாத்தா. கலைஞர் தாத்தாவுக்கு அப்புறம் நம்ம அண்ணன் இப்போ தளபதி வந்திருக்கார். அவர் என்ன பண்ணார்? நீங்களே சொல்லுங்கள். இங்கே உட்காந்துருக்க பெண்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள். நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, ஏதோ ஆஃபீஸ் துடைக்க போவீங்க, சித்தால் வேலைக்கு போவீங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீங்க. போனால் சம்பளம் வரும். சம்பளம் வாங்கினா அதை யார்கிட்ட கொடுக்கணும்? ஒன்று புருஷன்கிட்ட கொடுக்கணும், இல்லை மாமனார் மாமியார் யார் குடும்பத்தை பார்க்குறானோ அவங்கள்ட்ட கொடுக்கணும். கொடுத்து தான் ஆகணும், அது கட்டாயம். சம்பளம் வாங்கினது கொடுத்துட்டு அடுத்த நாள் நீங்கள் வேலைக்கு கிளம்பி ரெடி ஆகி ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணி ஹேண்ட்பேக் மாட்டி செருப்பை போட்டு பஸ்ஸுக்கு யார்கிட்ட போய் காசு கேட்கணும்? யார்கிட்ட சம்பளம் கொடுத்தீங்களா அங்கே தானே போய் நிற்கணும். அப்போ காசு கொடுன்னு கையேந்தணுமா இல்லையா? இதை பார்த்து உன்னை பெற்ற அப்பா அம்மா கண் கலங்கினானோ இல்லையோ, உங்களை பெறாத தந்தையாக என் அண்ணன் தளபதி கண்ணீர் சிந்தினார். அதனால் கையெழுத்து போட்டார். உங்களுக்கு அது உங்கள் விடியல் பயணம். வேலைக்கு போகிறவங்களும் ஓகே. வீட்டில் இருந்தால் அப்போ கேட்பீங்கல்ல, வீட்டில் இருக்கிற நான் என்ன பண்ணுறது கேட்டீங்கல்ல. நீங்கள் கேட்டீங்களோ கேட்கலையோ, உங்கள் மீது கருணை கொண்ட எங்கள் அண்ணன் தளபதி ரேஷன் அட்டை வைத்திருந்தால் உனக்கு மாதம் 1000, அது உங்கள் உரிமை தொகை. அப்போ உங்கள் 2 பேரையும் பொருளாதாரத்தில் வளர்த்து விட்டார். நீ புள்ள பெற்றாச்சு, அந்த குழந்தை படிக்குது. படித்தா அது ஸ்டேஷ்னரி வாங்கணும், அது வாங்கணும். காலேஜுக்கு போனால் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதோடு இல்லை. எனக்கு 2 பொண்ணு, அதை நினைவில் வச்சுக்கோங்க. 2 பொண்ணும் 2 டிகிரி படிச்சிருக்கு. நான் படித்தேன், படிக்கிற காலத்தில் படிக்கணும், டாக்டர் ஆகணும்னு படித்தேன். அந்த படிப்பை கற்பதற்காக, அந்த கல்லூரியை முடிப்பதற்காக இரவில் வேலை பார்த்து பகலில் படித்தேன். அதனால் என் கரங்களை இழந்தேன். ஆனால் என்னால் போக முடியல. ஏன்னா எங்கள் தாத்தா கலைஞர் அப்போ முதலமைச்சராக இல்லை. ஆனால் தாத்தா கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற போது எனக்கு 2 பெண் குழந்தை பிறந்தது. 2யும் 2 டிகிரி படிக்க வச்சுட்டேன். 2ம் வேலைக்கு போகுது. இதோ இந்த கோடம்பாக்கம் மேம்பாலத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறதே லயோலா காலேஜின் பின்புறம். அங்கே தான் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன், ஒரு பொண்ணை போரூரில் கட்டி கொடுத்துருக்கேன். ஓஹோன்னு வாழறாங்க. அப்போ இது 2 பேரும் கொடுத்தாங்க. அப்போ கல்லூரிக்கு போகணும், +2 வரைக்கும் சாப்பாடு போடுறோம், அரசு பள்ளியில் படிக்கிறீங்க. காலேஜுக்கு போனால் ஃபீஸ் கட்டி தானே ஆகணும். அப்போ அதுக்கு ஸ்டேஷனரி வாங்க, ஜெராக்ஸ் எடுக்க, இந்த 1000 ரூபாயில் என்ன பண்ண முடியும்னு கேட்குறான் அந்த பல்லு பழனிசாமி. அட லவடிக்க பாலு, அந்த 1000 ரூபாய் என்ன பண்ணணும்னு இப்போ படிக்கிற பொண்ணுங்களை போய் கேளு. பிஞ்சு போன செருப்பால் அடிக்குங்க. ஏன்னா நல்ல செருப்பு வச்சா பிஞ்சிடும்ல. அறிவு வேணாங்க. இதை பண்ணி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி முதலமைச்சர் வந்துங்க சும்மா இல்லை. ஐயா கலைஞர் கூட்டம் பேசுனா ஒரு 1.25 ஹவர் பேசுவார்ல. பேராசிரியர் பேசுனா 1 ஹவர் பேசுவாரா? தளபதி இப்போ எவ்வளோ நேரம் பேசுகிறார்? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அதிகபட்சம் 35 நிமிஷத்துக்கு மேலே, அதிகபட்சம். உச்சபட்சமாக இருந்தால் 35 மினிட்ஸ். ஏன்னா அந்த மிச்சம் இருக்கிற 45 மினிட்ஸை இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் செலவிட எண்ணுகின்ற ஒரே முதலமைச்சர். எவனுக்குடா தோணுச்சு? இந்த கோடம்பாக்கம் ரோடு ஆக்சிடெண்ட் ஆகுது. இங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எங்கே இருக்குது? பவர் ஹவுஸ். அங்கே போகிறதுக்குள்ளே செத்து போயிட்டா யார் காப்பாற்றுறது? எவனாவது கேட்டானா? நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னோமா? ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவர் மண்டையில் உதிக்குது. எப்படி ஐயா கலைஞர் அவர்கள் அந்த போரூர் ராமச்சந்திர ஆஸ்பத்திரியில் படுத்திருந்த போது அவருக்கு முதுகுத்தண்டில் ஆபரேஷன் நடந்து முடிந்து அவர் கண்விழித்து பார்த்து எனக்கான செலவை கேட்டு திடுக்கிட்டு எனக்கான செலவை அரசாங்கம் செலுத்துகிறது, என்னை பெற்ற தாய்மார்களுக்கோ தந்தைமார்களுக்கோ இது நடந்தால் எவன் கட்டுவது? ஆகவே ஆம்புலன்ஸில் ஏறி நேராக கோட்டைக்கு போய் கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்ற திட்டத்தை போட்டார். எங்கள் தாத்தா கலைஞர் என்றால் அவர் பெற்ற பிள்ளை எங்கள் அண்ணன் நம்மை காக்கும் 48 மணி நேரத்தில் 4 லட்ச ரூபா செலவானாலும் நீங்கள் பக்காத புள்ள ஸ்டாலின் கட்டுவார். அதுதான் நம்மை காக்கும் 48. பசங்களுக்கு காலேஜ்,
அடுத்து ஆம்பளை பசங்க, நான் படிக்கலையா, உனக்கும் 1000 ரூபா தரேன். சரி படித்து முடிச்சுட்டான் 2 பேரும், ஆணும் பொண்ணும் படிச்சிச்சு, வேலைக்கு போகணும். வேலைக்கு போனோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்கல்ல. அப்போ கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனோமா, ஜாவா படிக்கணும், டேலி படிக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ் படிக்கணும், அதுக்கு ஃபீஸ் கட்டணும். அதை பார்த்து அதையும் சொன்னார், அதையும் நானே கொடுக்குறேன், இதுக்கு பேர் நான் முதல்வன் திட்டம். இப்போ இன்றைக்கி பாருங்கள், மகளிர் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் திறந்துட்டார். இப்படி ஆணையும் பெண்ணையும் படிக்க வச்சு விட்டா அப்புறம் வேலை வேணும்ல. 10 வருஷத்தில் 10 பாடத்தில் போயிடுச்சு, திறந்த கம்பெனிலாம் மூடிட்டான். அப்போ கம்பெனி வேணும். உலகம் பூரா சுற்றுறார். ஜப்பான், ஹாங்காங், சிங்கப்பூர், துபாயில் சுற்றி கிட்டத்தட்ட 130 கம்பெனிகளை பேசி அவன்கிட்டலாம் கையெழுத்தை வாங்கி 9.74 லட்சம் கோடியை 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு ஈர்த்து தந்த ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் உண்டென்றால் எங்கள் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை. 9.74 crore lakhs. அந்த கம்பெனிலாம் திறந்து இன்னும் ஒரு 6 வருஷத்தில் கம்பெனிலாம் திறந்து நம்ம எல்லாம் வேலைக்கு போயிட்டா, படித்தவன் வேலைக்கு போயிடுவோம். அது பக்கத்தில் டீ கடை வைக்கணுமா, அது பக்கத்தில் சம்சா கடை வைக்கணுமா, அது பக்கத்தில் செருப்பு தைக்கிற கடை, டைலரு கீழரு எல்லாம் வைக்கணுமா இல்லையா? உள்ள 500 பேர் போனால் வெளியே 1000 பேர் வேலை கிடைக்கும். அப்போ இந்த திருட்டு இந்த தண்ணி அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது வேலை இல்லாதானே அடிக்கிறான். வேலை இருந்தால் அவன் அங்கே போகிறான். இப்போ நாங்கள் போகாதன்னா போகாத இருக்க மாட்டான், கண்டிப்பாக போவேன். என்னையே அங்கே போகாத ஆபத்துன்னா அது என்ன ஆபத்துன்னு பார்த்துட்டு தான் வருவேன் நான். அப்படி ஆள் நான். அதனால் அங்கே போகாதேன்னு சொல்கிறத விட அவனுக்கு வேலையை வாங்கி கொடுத்துட்டா அவன் வேலை செய்ய போகிறான். அது அந்த நிலைமையை இந்த திமுக உருவாக்கி கொடுத்துருக்கு. எத்தனை கட்சி, சரி இவ்வளோ சொல்கிறேன். நம்ம கட்சி ஆரம்பித்து 1949 ஆரம்பித்தோம், இன்றைக்கி 75 வருஷம் ஆச்சு. 75 வருஷத்தில் நம்ம கட்சியோட 25வது ஆண்டு விழா கொண்டாடும் போது நம்ம ஆட்சியில் ஐயா கலைஞர் முதலமைச்சர், 50வது வருஷம் ஆண்டு விழா கொண்டாடும் போது ஐயா கலைஞர் நம்ம ஆட்சி, 75ஆம் ஆண்டு விழா கொண்டாடும் போதும் திமுகவின் ஆட்சி, அண்ணன் தளபதி முதலமைச்சர், 100ஆம் ஆண்டு விழா கொண்டாடும் போது திமுக ஆட்சி, அண்ணன் உதயநிதி முதலமைச்சர். இது கட்சி. கட்சிக்கு எப்போ 57 எலெக்ஷன் நின்னோமா? 57 தான் ஃபஸ்ட்டு நம்ம தேர்தலில் நிற்கிறோம். நின்ன எல்லாருக்கும் சுயேட்சை சின்னம். நம்ம தாத்தா கலைஞர் அடிக்கடிக்கு நான் கடவுளுக்கு இணையாக பேசுவேன். அந்த ஆண்டவனை சொல்ல மாட்டேன். நான் 5 முறை தமிழகத்தை ஆண்ட எங்கள் ஆண்டவர் ஐயா கலைஞர்னு. அவர் கலைஞர் ஆண்டவனாக இல்லாத போனால் எல்லாருக்கும் சுயேட்சை சின்னம் கிடச்சிது 57. கலைஞருக்கு அப்போது கிடைத்த சின்னமும் உதய சூரியன்தான். ஒரே சின்னத்தில் 13 வாட்டி போட்டியிட்டு 13 முறையும் வெற்றி பெற்றவன் இந்தியாவில் ஒரு தலைவன் முன்னென்றால் என் தாத்தா கலைஞரை தவிர வேறு எவனும் இல்லை. காங்கிரஸ் சின்னம் மாறிடுச்சு, பிஜேபி சின்னம் மாறிடுச்சு. ஏன் இங்கே இருக்கிற அதிமுக அவங்க அப்பா எம்ஜிஆர் செத்தப்போ ஊர் மேலே விட்டானுங்க ரெட்டையிலேயே இல்லையா? அவங்க ஆத்தா ஜெயலலிதா செத்தப்போ ஊர் மேலே விட்டானுங்க. அப்போ என்ன வந்தது? சேவல் புறாவா, சேவல் ரெட்டை புறா. இப்போ என்ன பண்ணானுங்க? அது குக்கர் அந்த கேடி புண்டாமான போய் பேசிட்டு இருக்கிற அது இல்லை. இப்போ என்ன பண்ணானுங்கன்னா அது என்னது, ஏதோ ரெட்டை கம்பம், ரெட்டை லைட் போஸ்டான். அப்புறம் என்ன பண்ணான், ஒரு வாட்டி தொப்பின்னா இல்லையா, அப்புறம் குக்கருன்னா. ஏண்டா மானங்கிட்ட பழுப்பு படைக்கிறதுக்கு டெய்லி அறிக்கை விட்றானே பழனிசாமி. புத்தி ஒரிஜினலாக உங்கள் ஆத்தாளுக்கு தானே பிறந்த அறிவு வேணா அந்த கட்சியை திட்டுருமேனு. 75 வருஷங்க, எவனாலாம் முடியுமாங்க? ஒரு கட்சியும் ஒரு சின்னத்தையும் ஒரு கொடியும் எவனும் புடுங்காமல் காப்பாற்றுறது ஐயா கலைஞரும் எங்கள் அண்ணன் தளபதியும். அதனால் இந்த கட்சியில் இருக்குது நம்மளுக்கு பெருமை. இங்கே கூட எல்லாரும் சொன்னாங்க தைரியமாக பேசும். ஒரு மயிரும் கிடையாது, என்னை விட தைரியசாலி இங்கே உட்காந்துக்கிற நீங்கள் தான். நான் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். தைரியமாக பேசினா எனக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, பேசிட்டேன். 2.5 மாதம் ஜெயிலுக்கு போனேன். இதில் வேடிக்கை என்னென்னா, நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கும்போது போனது கொஞ்சம் வருத்தம். அதில் என் குடும்பத்துக்கு இந்த கட்சி மேலே கோபம். அதை பொறுமையாக தான் தீர்க்க முடியும் இல்லையா? 2.5 மாதம் அனுப்பிச்சிட்டு ஒருத்தன் கூட வரலன்னா எப்படி இருக்கும்? ஆனால் எனக்கு அதை தருகிறேன் இதை தருகிறேன் என்று என்னிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது திமுகவில் இருந்து சாவேனே தவிர வேறு எவன் காலையும் தொடமாட்டேன் என்று சொன்னவன் இந்த சிவாஜி. ஏன் சொல்லணும்? ஏங்க சொல்லணும்?
வட்ட செயலாளர் பிடிக்கலாம் வீட்டுக்கு வர மாட்டான், வேறு கட்சிக்கு ஓட்டுருவோம். நம்ம தாத்தா கலைஞரை பாடுறா, கலைஞர் தாத்தா பட்ட பாட பாடுறா. 96 வயசு வரைக்கும் தான் தள்ளாடினாலும் சர்க்கரை நாற்காலியில் அமர்ந்து கொண்டு தமிழகம் தள்ளாடாமல் பார்த்து கொண்ட ஒரே தலைவன் தாத்தா கலைஞர். அந்த ஃபோட்டோவை பார், உனக்கு 1000 அர்த்தம் புரியும். அந்த தலைவனை பார். இன்றைக்கி தலைவருக்கு 72 வயசு. அண்ணன் தளபதி இங்கே மேடையில் 72 வயதுடையவர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. எனக்கு 66. ஒரு நாள் வேலூருக்கு கூட்டத்திற்கு போனேன். காலை போய் இரவு பேசிவிட்டு வந்தவுடன் அடுத்த நாள் எந்திரிப்பதற்கு மணி 10 ஆகிவிட்டது. 66 வயது. 72 வயதுடைய என் தலைவன் தளபதி அவர்களுக்கு காலையில் கன்னியாகுமரி, மதியம் மதுரை, மாலையில் விழுப்புரம், இரவில் சென்னையில் ஆய்வு நடத்துகின்ற ஒரு முதல்வர் இந்தியாவில் உண்டென்றால் தளபதியை தவிர வேறு எவனும் இருக்க முடியும். தூங்குறாரா, தூங்கலையா, வெள்ளம் வந்தா அவர் படுற பாடு, அந்த கருணை, அந்த உள்ளம். நான் கூட அது மாதிரி தான் நடந்து இந்த உள்ளே போயிட்டு வெளியே வந்தேன்ல. தலைவரை போய் பார்க்கவே இல்லை. சின்னவர் தான் நான் கூப்பிட்டாரு. போனேன், பார்த்தேன், துண்டை போட்டேன், பொட்டி தூக்கிட்டு ஊருக்கு போயிட்டேன். தலைவரை பார்க்க மாட்டேன்ட்டேன். ஏன் பார்க்க மாட்டேன்? அவர் மேலே கோவம். 2.5 மாதம் வெளியே ஜெயிலில் இருந்தது கூட எனக்கு கஷ்டம் தெரியல. வெளியே வந்து 8 மாதம் நான் பேசாமல் நிற்க வச்சாங்க பாருங்க. மென்டல் மாதிரி ஆகிட்டேன். பக்கத்து தெருவில் ஃபங்க்ஷன் நடக்குமா, என்னை கூட மாட்டான். என் வீட்டு வழியாக தாண்டி போகணும், ஒரு கட்சிக்காரனை வெளியே சேர் போட்டு உட்காந்தேன்னா பக்கத்து தெரு வழியாக போயிடுவான், என்னை கிராஸ் பண்ண மாட்டான். நான் ஒருத்தனை கூப்பிட்டே கேட்டேன், ஏன்டா நான் அறிவாலயத்தில் அரைக்கிற வேண்டிய நிலம் பட்டா போட்டுக்கினாடா, இல்லை உன் சொத்தை நான் பண்ணிட்டேன்னா, உன் வீட்டில் பொண்ணுக்கு என்ன கடத்தின்னு போயிட்டேன்னா, கட்சிக்கு தாண்டா பேசுகிறேன், ஏன்டா அப்படி பண்ணுறேன்னா உறுதியாக இருந்தேன். அந்த 8 மாதம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் அறிவாலயத்துக்கு போவேன். போனால் லெட்ரு கொடுன்னுவாங்க, மன்னிப்பு லெட்ரு கொடுக்க மாட்டேன்னு. நான் என்ன தப்பு செஞ்சேன்? என் தலைவனை திட்டினாங்க, நான் திருப்பி திட்டினேன். அதில் தப்புன்னு சொல்கிறீங்களா? ஜெயிலுக்கு போயிட்டேன். 2.5 மாதம் இருந்தேன். நீங்கள் யாரும் எடுக்கலை, நானே தான் வந்திருக்கேன். தப்பு சரியாக போச்சு, நான் கொடுக்க மாட்டேன். அப்போ டெய்லி அறிவாலயத்துக்கு வர, அது ஏன் வர? அந்த எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த ஒரு 6 செங்கல் இந்த அறிவாலயத்தை அடியில் இருக்குது, அதை எடுத்து கொடுங்க. ஆமாம்மா, கொடுத்தா ஊந்துராஜ கொடுக்க முடியாது தெரிஞ்சு தானே நான் அடியில் இருக்கிற கல்ல கேட்குறேன். இல்லைன்னா மேலேருந்து தட்டி ஒரு 4 எடுத்து கையில் கொடுத்து போடான்றாங்களே, அவ்வளோ முட்டாள நான்? கலைஞர் தாத்தா பேரன், படிப்பு கம்மி, நெருப்பு மாதிரி பேசுவேன். அதனோட விளைவு எது வந்தாலும் விட மாட்டேன். இப்படி இந்த கட்சியை நம்ம நடத்துகிறோம். நம்மளை எதிர்க்கிறான்ல, நம்மளை எதிர்த்து கட்சி நடத்துகிறான்ல. இன்னைக்கு எடப்பாடி ஏற்றுக்க, இன்னைக்கு சுச்சுவேஷன் சின்ன அவனுக்கு தான் யாருன்னா உறுதியாக சொல்ல முடியுமா? கோர்ட்டில் இருக்குது பிரச்சனை. கட்சியாக வந்தா தெரியாது, சின்ன வந்தா தெரியாது, அந்த நிலைமையில் இருக்கிறான் அவன். பிஜேபி ஓடி அண்ணாமலை அரை நிர்வாணத்தில் சவுக்கில் அடிச்சுக்கிறான். மவனை நீ வட சென்னை பக்கம் வா, நீ நல்ல ஆம்பளையாக இருந்தா வட சென்னை பக்கம் வா. அங்கே திருவத்தூர் எம்எல்ஏக்கிறான் கேபி சங்கர்னு ஒருத்தன், அவன் திருக்கவால் வச்சுக்கிறான். காலா ஓடி ஒரே அடி 2.5 கிலோ கறி எடுத்துருவேன். யார்கிட்ட டாவு காட்டுறேன்? எதுக்கு சவுக்கு அடிச்சுக்கிற? போடா. உத்தரப்பிரதேசத்தில் ஒரே பொம்பளையே 14 பேர் கற்பழிச்சாண்டா. அதை விட எச்ச சூரிய எவனா துண்ண முடியுமாடா? நம்ம வீட்டில் சாப்பிட்றோமா, நம்ம வச்சுக்கிற தட்டி நல்ல தட்டு தானே, சோப் போட்டு கழுவி தானே வேற ஆளுக்கு சொல்கிறோம். ஆனால் ஏன் போட மாட்டோம்? சொந்தக்காரன் வந்து அந்த தட்டில் போடுறோமா? ஏன் போட மாட்டோம்? அதுக்கு பேர் எச்ச தட்டு இல்லை. ஒருத்தன் சாப்பிட்ட தட்டில் இன்னொருத்தன் சாப்பிட்டா அதுக்கு பேர் எச்சத்தட்டு. ஒரே பொம்பளைய 14 பேர் கருத்து பேசியிருக்கான். அது என்ன சொல்கிறாரு? பண்ணிட்டான். சுப்ரீம் கோர்ட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருச்சு. அங்கே போய் ஆட்சிக்கு வந்த உடனே அவனுங்க 14 பேர் ரிலீஸ் பண்ணுறான் கருணை அடிப்படையில். அவனுக்கு போய் பிஜேபிக்காரன் மாலை போட்டு கூப்பிடுறான், டேய் அண்ணாமலை எச்ச பொறுக்கி, நீ ஆம்பளை தானே, தமிழ்நாட்டு மக்களுக்காக உயிர் கொடுக்குறேன்ற, பொம்பளைன்னா கண்ணுன்ற, கிடைச்சா மேய்ஞ்சிருவேன்னு எனக்கு தான் தெரியும். அங்கே போடா. அவனுங்களை வெளியே வந்து மாலை போட்டு கூட்டிகிட்டு வந்தா சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது இது தவறு, அவங்கள மீண்டும் ஜெயிலில் போடுன்னு சொல்லி ஜெயிலில் போட்டிருக்கா இல்லையா? அங்கே போ. மணிப்பூரில் நிர்வாணமாக பொண்ணுங்களை அவுத்து விட்டு ஓட விடுறான், அங்கே போ. சவுக்கால் அடி அடிக்கலாம்ல. கர்நாடகா சட்டப்பேரவையில் ஒரு பிஜேபி எம்எல்ஏ உட்காந்து புளு புளின்னு பார்க்குறான், அவன் வீட்டு வாசிப்பில் போய் சட்டையடி.
குஜராத் துறைமுகத்தை அதானிக்கு விற்றுட்டு அங்கே அந்த வழியாக தான் கஞ்சாவும் அபீனும் போதை மெட்ட பையனும் எல்லாம் வருது. அதானி ஊட்டாண்ட போய் சவுக்குள் அடிச்சுன்னா நீ ஆம்பளை, அதை விட்டுட்டு நட்ரோட்டில் நின்றுங்கன்னு சவுக்குள் அடிச்சுக்கேன்டா. இந்த இப்படிப்பட்ட பொழப்பு வைக்கிறதுக்கு அந்த கரகாட்டக்காரனில் கேட்பான்ல, கவுண்டமணி கரகாட்டக்காரனில் கேட்பான்ல, ஏன் 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 உனக்கு இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு தேவையா உனக்குன்னு கேட்பான்ல. அந்த மாதிரி இருக்கு. அதை பாருங்க, அவன் சொன்னது 6 அடி 8 அடி அடித்தான் பார்த்தீங்களா நீங்கள்? ஏன்னா 2 சரியா டேய், அந்த மணி ஆட்டிக்கின்னு சவுக்கு அடிக்கிற ரோல் கூட நடிக்க தெரியாத பாடு நீ எதுக்கு அந்த கட்சியில் மாநில தலைவராக இருக்கிற? அவன் கதை இப்படி ஆச்சா? ஏடிஎம்கே இப்படி, பிஜேபி இப்படி, அப்புறம் யாருக்கிறான்? நீங்களே சொல்லுங்கள், யாருக்கிறான்? அம்மா ஜோசப் விஜயா அவர் இப்போ நம்ம வந்ததுலேருந்து இந்த நோட்டீஸ் போட்டுக்கிறோம்ல, அவர்களே இவர்களேன்னு எல்லாரும் படித்தோமா, இது படிக்கக்கூடாதுன்ற அறிவுள்ள வேணால் சொல்லுவானா. ஏன்னா ஒரு காலத்தில் இந்த மேடை போட முடியும் நம்மளால், இதில் நம்மளை ஏற விட மாட்டான். மேடை போடுறதுக்கு மட்டும்தான் நம்ம ரைட்ஸு, மேடையில் ஏற முடியாது. கோயில் கட்டுறது தான் நம்ம வேலை, கட்டி முடித்தா நம்ம உள்ளே போக முடியாது. அந்த நிலைமையை மாற்ற இப்போ இவ்வளோ பேர் உட்காண்ட்ருக்கல. இல்லை யாருன்னா என்ன ஜாதின்னு தெரியுமா, நான் என்ன ஜாதின்னு உனக்கு தெரியுமா, நீ என்ன ஜாதின்னு தெரியுமா, எதுவுமே தெரியாமல் அவன் உழைத்த உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காக அவர்களே இவர்களே என்று சொல்லி அவர்களுக்கு கைத்தறி ஆடை அணிவிப்பது வழக்கம். இது காந்தி காலத்திலிருந்து நடைபெறுகின்ற வழக்கம். காந்தி காலத்தில் சிட்டம்னு ஒரு நூல் ஒன்று போடுவாங்க, கைத்தறி நூலில் சின்ன மாலை போடுவாங்க. நம்ம ஏன் துண்டு போட்டோன்னு சொன்னோம்னா, எங்கள் அப்பா எங்கள் தாத்தன் காலத்தில் தோளில் துண்டு போடக்கூடாது. பார்த்துருக்கீங்களா? தெரியுமா? நான் அனுபவிச்சிருக்கேன். எங்கள் தாத்தா கையை பிடிச்சிட்டு எங்கள் தாத்தா பிறந்த ஊருக்கு போவேன். ரோட்லேருந்து அது என்னது அப்போ அசோகா பாக்கு வெத்தலைன்னா அவ்வளோ ஃபேமஸ், இவ்வளோ உண்டு பாக்கு இருக்கும். அதை போட்டுன்னு செவன் வாயை வச்சுன்னு எங்கள் தாத்தன் துண்டை போட்டுன்னு செருப்பை போட்டு நடப்பான். அந்த தெரு வந்தவொடனே பார்த்தா துண்டை டக்கில் வச்சுப்பான், செருப்பத்தை கையில் வச்சுப்பான். ஓ இன்னும் என் வேலை இதுன்னு நான் சும்மா வாடா அண்ணனை போய் போட்டுக்கலாம். கண்ணா இருக்க பார்த்த நான் இருக்கேன் சாட்சியா. இந்த அவமானத்தை உடைத்தெறிந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகமா இல்லையா? அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, 8 முழம் வேஷ்டி இடுப்பில், 4 முழம் வேஷ்டியை தோளில் போட சொன்னார் அறிஞர் அண்ணா இல்லையா? தரையில் நம்மால் தோளில் துண்டு போட்டான்னா தரையில் என்ன வேண்டாம் லபடை கப்பால் நீ துண்டு போடக்கூடாதுன்னு போட்டம் படுறான் 4 முழம் வேஷ்டின்னு போட வச்ச கட்சி திமுக. இது நேற்று பெஞ்ச மழையில் நீங்கள் முளைச்சிட்டு சொல்லிட்டு அது என்ன அவர்களே இவர்களே சொல்லக்கூடாதான். அப்புறம் என்ன சொன்னார், அங்கங்கே போய் நின்று ஃபோட்டோ எடுக்கக்கூடாதான், அது சீன் காட்டுறதான். சரி, பொன்முத்துராமலிங்க தேவர் ஐயா இருந்தார்ல, அவரோட பிறந்தநாள் வந்தில்ல, நீ ஃபோட்டோ எடுக்காத என்ன மயிர் எடுத்து பத்திரிக்கை கொடுத்த, நாங்களாவது போய் நின்று எடுத்துக்கிறோம். அடி முட்டாளே, நீ வீட்டுக்குள்ளேயே எடுத்துக்கின்னு அனுப்பிச்சிக்கிறேன். சரி, அவன் வீட்டுக்கு போனவங்க யாருன்னா உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்களா? அந்த அது என்ன ஊர், பனையூரா அவன் வீடு இருக்குது. அங்கே போனவங்க ஃப்ரெண்டு யாருன்னா இருந்தால் மொத்தத்தில் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா வெக்கப்படுவான், சொல்ல மாட்டான். போனவனை மட்டும் தனியாக கூப்பிட்டு போனால் என்னென்ன பண்ணாங்கன்னு மட்டும் கேளேன். போனேன்னு வச்சுக்க, இப்போ நீட்டு தேர்வுக்கு போனால் பொம்பளை பசங்களை என்னம்மா பண்ணுறாங்க? கொடுத்துடணும்ல. அதே மாதிரி தான் விஜய் வீட்டுக்கு போனாலும் எல்லாத்தையும் ஒத்து கொடுத்துடணும். நான் துணியை சொல்ல, வாட்சி ஸ்மார்ட் வாட்சி கட்டின்னு போகக்கூடாது. இந்த கல் வச்ச பேனா வைப்பேன் தெரியுமா, அது போட்டுன்னு போகக்கூடாது. செல்ஃபோன் சத்தியமாக உள்ளே எடுத்துன்னு போகக்கூடாது. அப்படின்னா நீ பெரிய மயிறு இந்த ஊரில். பேரறிஞர் அண்ணாவும் ஐயா கலைஞரும் எங்கள் அண்ணன் தளபதியும் இதோ இப்போ கூட நியூ இயருக்கு போனார் தாத்தா கலைஞர் சமாதிக்கு. பசங்கள்லாம் கையை பிடிக்குது, கட்டி பிடிக்குது, முத்தம் கொடுக்குது, செல்ஃபி எடுக்குது. அவரைப்பட்ட தியாகியோட புள்ள எங்கள் அண்ணன், அவரை வெளியே விடுறதுக்கு நாங்கள் கண் கலங்கி நிற்கிறோம். இந்த வயசில் அவர் சித்திரவதை பண்ணுறமே நாங்கள் நினைக்கிறோம். நீ பாட்டுக்கு உள்ளே இருந்துக்கின்னு செல்ஃபோனை வைக்கணும், ஸ்மார்ட் வாட்ச் வைக்கணும். அவ்வளோ பெரிய மயிரா நீ? அந்த மாநாடு நடத்தினார்ல, அந்த ரேம்ப்பு நந்து வந்தார்ல ரேம்ப், அதை பார்த்தீங்களா? நடக்கிறது தான் 4 அடி ரேம்ப்பு. இந்த பக்கம் 6 அடி எவனா கையை நீட்ட முடியாது.
அந்த பக்கம் 6 அடி எவனும் கை நீட்ட முடியாது, தொட்டுடவே கூடாதான். அந்த காலத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, கண்ணு பட்டா கருப்பு போச்சு அப்படின்னு. நீ கற்பழகியாடா நீ? ஏங்க இதெல்லாம் செல்லாத நோட்டு. அதை பற்றி பேசி நம்ம டைம் வேஸ்ட் ஆகணும். வேறு கட்சி எங்கள் மச்சான் சீமானை சொல்ல பாரு யாருன்னு. எனக்கு பொழுது போகலன்னா அவன் பேச்சு தான் கேட்பேன். ஆமாம், வீட்டுக்கு பின்னாடி தக்காளி செடி 4 வச்சுன்னா நீ சாஸ் கம்பெனி ஓனர் ஆகிடலாங்குவான். சொன்னாங்க, நீங்கள் அவன் யூடியூப் எடுத்து பாருங்களேன் நீங்கள். ஆமாம், நீ பச்சை மிளகா செடி வச்சுன்னா சில்லி சாஸ் கம்பெனி ஓனர். இதை விட கூத்துன்னா அவன் உட்காந்துருந்தானா இந்த கராத்தே போட்டி நடக்கும்போது யாரோ உள்ளே கூப்பிட்டு விட்டாங்களாம் அவனை. அவன் ஓடி 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 ஓடனா எல்லாம் பார்த்து சிரிச்சானான். என்ன அவன் பயந்து ஓடுறான்னு. ஆனால் அவன் பயந்து ஓடலையான், அவன் டயர்ட் ஆகட்டும்னு இருந்து பிளாக் பெல்ட் வாங்கினவன் பச்சை பெல்ட் வாங்கினா ஒரே அடி எல்லாம் விழுந்துட்டான். இதுவாது பாதி கற்பனை. இங்கேருந்து இலங்கைக்கு போயிட்டானா. பிரபாகரன் கூட உட்காந்துக்கிறானா, மான் கறி சாப்பிட்றியா முயல் கறி சாப்பிட்றியான்னு அவர் கேட்டுக்கிறாராம். ஏன்னா அவர் மான் கறி முயல் கறி வேட்டையாடுறது தானே 18 பேரோட காட்டுக்கு போனான் எங்கள் அண்ணன் பிரபாகரன். 18 பேரோடு காட்டுக்கு போய் ஒரு நாட்டையே ஆட்டி படைத்த ஒரு தமிழன் உலகில் வாழ்ந்தான் என்று சொன்னால் அது எங்கள் அண்ணன் பிரபாகரன். திமுகவில் எத்தனை பேர் பிரபாகரன் பேர் வச்சுருக்கேன் தெரியுமா? திமுகவில் எத்தனை பேர் திலீபன் பேர் வச்சுருக்கான்னு தெரியுமா? அவனுக்காக நாங்கள் அழுதோம். அவன் பக்கத்தில் உட்காண்டிருக்காரான். திடீர்னு தட தடன்னு ஒரே துப்பாக்கி சவுண்டான். ராணுவம் வந்து சுடுதான். அதில் இருக்கிற விடுதலை புலி, சார் சார் ஒரே ஒரு செல்ஃபின்னு இவன்கிட்ட கேட்டாங்களாம். கடங்கோத்தா டேய், இது எந்த ஊரா? இது தமிழ்நாடுடா. இது வேற எங்கன்னா போய் இந்த போய் சொல்லலாம்ல. இப்போ அவனுக்கு என்ன ஆச்சு, இந்த விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே நம்ம மாதம் அண்ணங்கிட்ட ஒரு டைம் வாங்கி, யாருக்கு சொல்கிறேன் இதை, நம்ம மாவட்ட செயலாளருக்கு தான். மாதம் அண்ணங்கிட்ட ஒரு டைம் வாங்கி அவன் எங்கே இருக்கிறான்னு அவனுக்கே தெரியாமல் போய் அவனை விலங்கு போட்டு அவனை கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணுறங்க. தமிழ்நாடு போயிட்டோம். வேறு என்ன பண்ண முடியும்? பைத்தியம் முற்றி போச்சுன்னா அதான் பண்ண முடியும். அவன் பாட்டுக்கு இப்போ என்ன செல்ஃபி கேட்டாங்க, அதை கேட்டாங்க, நம்மளை யாருன்னா கட்சி விட்டான்னா. இப்படி ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா, மக்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு ஒரு கட்சி இருந்ததனால் அது 75 வருஷம் வாழுகிறது. அந்த கட்சியை வீழ்த்த நினைத்தவனெல்லாம் வீழ்ந்து போனானே தவிர இந்த கட்சி வீழவில்லை. அதுதான் முக்கியம். இந்த கட்சி எந்த சூழ்நிலையும் வீழவில்லை. கட்சி இருக்குது, ஆனால் வீழ்த்த நினைச்சவன்லாம். அதுதான் அடிக்கடிக்கு நான் சொல்லுவேன், இந்த கட்சி அழிஞ்சு போனோன்னு நினைக்கிறவனுக்கெல்லாம் அவன் அழிஞ்சு போனான்னா அதோட விட்டுற கட்சி இல்லை இது. அவன் அழிஞ்சு போயிட்டான்ல, விட்டுன்னு விடாது. அவனுக்கு சமாதி கட்டி நினைவாலயம் வைக்கிறது நம்ம வேலை. அவன் நம்ம ஒழிஞ்சு போனோன்னு நினைப்பான். இல்லை, சமாதி கட்டி பேர் வைக்கலன்னாலும் பரவாயில்ல. பாதி பேர் பார்த்தீங்கன்னா நம்மளை வீழ்த்தணுன்னே கட்சி ஆரம்பிச்சுட்டு நம்மளோட கூட்டணி சேர்ந்து MP MLA ஆகிடுவோம். உண்டா இல்லையா? இது திமுகவுக்கு சாபக்கேடு. உன்னையோ என்னையோ எட்டி வச்சாலும் செருப்பால் அடித்தாலும் தொடப்பத்தால் அடித்தாலும் இந்த கட்சியை விட்டு போகிறதுக்கு நம்ம தயார் இல்லை. இந்த கட்சி நம் இரத்தத்தில் கலந்தது. இந்த கட்சி தமிழ்நாட்டை காப்பாற்றியது. இந்த கட்சி இந்தியாவிற்கே வழிகாட்டியது. ஐயா தந்தை பெரியார் 96 வயதில் மூத்திர சட்டியோடு அவர் வீட்டுக்காக போனார். அவர் குடும்பத்திற்காக பாடுபட்டார், நமக்காக பாடுபட்டார், பெண்ணெழுச்சிக்காக. இன்னும் ஒன்றை சொல்கிறேன், உங்களுக்கு சொத்தில் சமபங்கு வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டு சொன்னானா? இந்திய சர்க்கார் சொல்லியதா? இல்லை. பெரியார் கனவு கண்டார், மாநாட்டில் தீர்மானம் போட்டார், அண்ணல் அம்பேத்கர் அதற்காக போராடினார், பாராளுமன்றத்தில் தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்தார், தோற்று போயிற்று. ஆனால் தீர்மானம் கொண்டு வந்த அம்பேத்கர் இறந்து போனார், மாநாட்டில் தீர்மானம் போட்ட பெரியார் இறந்து போனார். அவர்கள் வழியில் வந்த எங்கள் ஐயா கலைஞர் 1989 சுப்ரீம் கோர்ட்டுக்கு அறிவு சொல்கிற மாதிரி பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு என்ற சட்டத்தை போட்டார். ஆக இந்த கட்சி இருந்தால் மட்டும்தான், மடியில் வச்சுக்கிறேன்ல குழந்தை, அது நல்லா வாழணும்னா கட்சி வாழணும். கட்சி வாழணும்னா தான் திமுக ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். இன்னொருத்தன் வந்தால் நான் எதாவது நிறுத்திடுவான். இது பரம்பரை பரம்பரைன்னு சொல்கிறானுங்கல்ல நம்மளை, அவர் வந்தால் இவரா
அந்த பிளட்டு அந்த உடம்புல ஓடுறதுனால தானே அப்பா இதை செஞ்சால் புள்ள போட்டி போட்டு செய்கிறான். தற்கூரிகளை உங்கள் அம்மா கதையை சொன்னேன் இல்லைடா, நாங்கள் 5000 10,000 கொடுத்தா கட் பண்ணிங்களா இல்லையா? சரி, உங்கள் அம்மா பேரில் ஹோட்டல் கட்டினீங்களே, நாங்கள் தூக்கி போட்ட மாட்டோம், இப்போ போட்ட மாட்டோம்பா. ஆனால் அவங்களாம் தான் போட்டிருப்பாங்க. நம்ம புதிய தலைமைச் செயலகத்தை ஒரு நாட்டை ஆளுகின்ற சர்க்கார் ஒரு வாடகை கட்டடத்தில் இயங்குகிறது என்று வேதனைப்பட்ட ஐயா கலைஞர் பார்த்து 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 அந்த தள்ளாத வயதில் போய் அதை பார்த்து பார்த்து வடிவமைத்து தலைமை செயலகம் கட்டினால் பைத்தியக்காரி அதை ஆஸ்பத்திரி ஆக்கினாலே நாங்கள் வந்து 4 ஆண்டு ஆகிறதே. எங்கள் அண்ணன் தளபதி நினைத்திருந்தால் அதை தலைமைச் செயலகமாக ஆக்கி இருப்போமா முடியாதா? ஏன் செய்யலை? சி, நாய் தொட்டதை நம்ம தொடக்கூடாது. நம்ம முடிஞ்சால் இன்னொன்று கட்டுவோன்னு அங்கே பாருங்கள் கிண்டியில் பல்நோக்கு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டோமா? இதெல்லாம் எப்போ? இந்த 4 வருஷத்தில். ஆனால் எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி கட்டணும் 2005 அன்புமணி அடிக்கல் நாட்டேன்றான், 19 தாடி வச்ச கேடி நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினா, நாட்டின கல் ஒரு கல், அந்த கல் எங்கள் அண்ணன் தலைவர் உதயநிதி எடுத்துன்னு வந்துட்டார். அதுக்கு ஒரு கேஸ். ஐயா கலைஞர் இருக்கும்போது ஒரு சாமியார் சொன்னால், கலைஞர் கருணாநிதியின் தலையை சீவி வந்தால் 1 கோடி தருவேன்னா ஒரு சாமியார். அவர் நான் என் தலையை சீவியே பல வருஷம் ஆச்சு, ஒன்றா வந்து சீவிட்டு போடாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, தாத்தாவுக்கு வச்ச விலை 1 கோடி, பேரனுக்கு வச்ச விலை 10 கோடி. அப்போ இவரை பற்றி தெரியுது. அன்னைக்கே அண்ணன் தளபதியை யார் தெரிந்து கொண்டார்கள் என்றால், தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய அரசியலில் அண்ணன் இந்திரா காந்திக்கு மட்டும்தான் தெரிந்தது அண்ணன் தளபதி எப்பேற்பட்ட தலைவர் என்று, வேறு எவனுக்கும் தெரியவில்லை. அதனால்தான் அன்று கலைஞரை விட்டுவிட்டு அண்ணன் தளபதியை கைது செய்தார்கள். ஓராண்டு மிசா கைதியாக இருந்தார்கள். இன்று தளபதியை கருக்கி கொட்டுகிறார்களே. ஒருவேளை சிட்டிபாபும் பாலகிருஷ்ணனும் செத்து போகாமல் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி இன்று உயிரோடு இல்லை. அவர்கள் உயிர் கொடுத்து இவர் உயிரை காப்பாற்றினார்கள். கொரோனா வந்ததே எங்கள் அண்ணன் அன்பழகன் எல்லோரும் சொன்னான், வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு. உலகமே சொல்லியது. அமெரிக்கா, பிரான்ஸ், ஹாங்காங், ஜப்பான், சிங்கப்பூர் எல்லாம் சொன்னான், தனியாயிரு, எவனையும் தொடாத. நம்ம நரேந்திர மோடி கூட ஒரு 2 அடிக்கு தாடி வளர்த்து வச்சுருந்தாரா இல்லையா? பார்பர் வந்து ட்ரிம் பண்ணால் கொரோனா வந்துடும் அவருக்கு பயம். ஆனால் உலகத்தில் ஒரே ஒருவன் மட்டும் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதி. வாவென்று சொல்லி ஒரு எண்ணை கொடுத்து அதில் நீங்கள் அடைத்தால் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். அப்படி அண்ணன் சொன்னதால், எண்ணெய் கொடுத்ததால், அந்த எண்ணில் பொதுமக்கள் அழைத்ததால், அவருக்கு கொண்டு போய் உதவிகளை கொடுத்ததால் எங்கள் அண்ணன் அன்பழகன் உயிரை பறிகொடுத்தோமா இல்லையா? இதிலிருந்து திமுக என்ன தெரிகிறது? என்னை கொடுத்து உன்னை காப்பாற்றும் கட்சி இந்தியாவில் ஒன்று இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கழகத்தில் பணியாற்றுகின்ற உங்களையெல்லாம் காலில் மாலையாக விழுந்து கேட்கிறேன், கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், மன்றாடி கேட்கிறேன், மடிப்பீச்சை கேட்கிறேன். உங்களுக்குள் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஒரு வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிற வீட்டிலே பிரச்சனை வருது. இது கிட்டத்தட்ட 2 கோடி உறுப்பினர்கள் வாழுகின்ற இயக்கம். இந்த இயக்கத்தில் கீழ்மட்டத்தில் உங்களுக்குள் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் திமுகவை ஆட்சியில் அமர வைத்துவிட்டு உங்களுக்குள் சண்டை போட்டுக் கொள்ளுங்கள். சுவர் இருந்தால் தான் சித்திரம் பட முடியும். சுவரே இல்லை என்றால் சித்திரத்துக்கு எங்கே போவீர்கள்? அடுத்தவன்றம் நாட்டை கொடுத்து விட்டு நம் சண்டையை தீர்ப்பது யார்? நாம் ஆட்சியில் இருந்தால் அண்ணன் தளபதி தீர்ப்பார், சின்னவர் தீர்ப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஐயா கலைஞரின் வடிவில் எங்கள் அண்ணன் சின்னவரை பார்க்கிறேன். அவரிடம் என்ன இருந்ததோ அதை அத்தனையும் சின்னவரிடம் இருக்கிறது. ஆகவே அந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தால் சின்னவரிடம் தீர்த்து கொள்ளலாம். கருத்து வேறுபாடுகளை மறந்து 2026 அண்ணன் தளபதி சொல்லியிருக்கிறார், 200க்கு குறையாமல் பிடிக்க வேண்டும் என்று. தலைவா, நீ சொன்னது 200, நாங்கள் உங்கள் கையில் கொடுக்கிறோம் 220 என்று நாம் கொடுத்தால் அந்த தலைவன் இன்னும் வாழ்வார். 2021 2016 ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்திருந்தால் ஐயா கலைஞர் இறந்திருப்பாரா? உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள். 2016 திமுக ஆட்சிக்கு வந்திருந்தால் இன்னும் 5 ஆண்டு காலம் வாழ்ந்திருப்பார். நாம் கண்ணை மூடுகின்ற நேரத்தில் திமுக ஆட்சியில் இல்லையே என்ற ஏக்கத்தில் ஐயா கலைஞரை பறிகொடுத்தோம். அதைப்போல் அடுத்தவரையும் பறிகொடுக்க நாம் தயாராக இல்லை. எவ்வளவு பேரைத்தான் இந்த நாட்டுக்காக மட்டும் நாம் கொடுத்து கொண்டே இருப்பது? அதை தடுப்பதற்கு தலைவனுக்கு நாம் கொடுக்கின்ற பரிசு 2026
220 தொகுதியை பெற்றுத் தருவோம் என்ற சபதத்தை உறுதியோடு ஏற்றுக்கொண்டு அந்த சபதம் ஆறிப்போகாமல் இருக்க என் தம்பி முரளி கொடுக்கின்ற ஹாட் பாக்ஸில் உங்கள் இதயத்தை போட்டு 2026 வரை மூடி வைத்து இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் திமுகவை கொண்டாட்ட வைக்க வேண்டியது நமது கடமை. இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கழகத் தோழர்கள் மத்தியில் என்னை பேச வைத்த மாவட்ட கழக செயலாளருக்கும் சட்டப்பேரவை உறுப்பினருக்கும் பகுதி கழக செயலாளருக்கும் வட்டக்கிளை செயலாளருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வெல்க தமிழ். வணக்கம்.